கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனம். அவர் உன்னை ஆதரிப்பார். உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆதரவு யாருமே இல்லை என்று சொல்லி நாம் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு காலத்திலே தகப்பன் நமக்கு ஆதரவாய் இருந்திருப்பார்கள், தாய் நமக்கு ஆதரவாய் இருந்திருப்பார்கள், கூட பிறந்தவர்கள் ஆதரவாய் இருந்திருப்பார்கள், சொந்த பந்தங்கள் ஆதரவாய் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தகப்பனும் தாயும் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க ஒரு சில பிரச்சனைகள் நிமித்தம் நம்மை விட்டு விலகி இருக்கலாம். ஆனாலும் யார் நம்மை ஆதரிக்காவிட்டாலும் கர்த்தர் நம்மை உண்மையாகவே ஆதரிப்பார். அதனால் நிச்சயமாக என்னை யாருமே ஆதரிக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆதரவு நிச்சயமாக தகப்பனுடைய ஆதரவை விட, தாயினுடைய ஆதரவை விட, கூட பிறந்தவர்களுடைய ஆதரவை விட, சொந்த பந்தங்களுடைய ஆதரவை விட அது பல ஆயிரம் மடங்கு, பல கோடி மடங்கு அது மேன்மையாய் இருக்கும். அதனால் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார், உங்களை தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.